ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். தமிழகம் 234 தேர்தல் களத்தின் நாடி துடிப்பு 2026 நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக நம்ம பார்த்துட்டு வரோம். அதோடைய கள நிலவரம் எப்படி இருக்கிறது, யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம், நாம் தமிழர் கட்சியுடைய வாக்கு சதவீதம் உயர்கிறதா, தாவேகா விஜயின் தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கிறது, திமுக செயல்படுத்திய திட்டங்கள் வாக்குகளாக மாறுகிறதா, அதிமுக கூட்டணி பலம் பெறுகிறதா, இப்படியெல்லாம் தான் பார்த்துட்டு வரோம். அதற்கு முன்பு நாம் இன்று எடுத்திருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி ஸ்ரீவைகுண்டம் தூத்துக்குடி மாவட்டத்தில் வருது. பாராளுமன்றமும் தூத்துக்குடி. இந்த ஸ்ரீவைகுண்டத்தில் மொத்த வாக்காளர்கள் 2,12,000 பேர் இருக்காங்க. ஆண் வாக்காளர்கள் 1,05,000, பெண் வாக்காளர்கள் 1,07,000. 2021 ஊர்வசி அமிர்தராஜ் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக போட்டியிட்டு 17,000 வாக்குகள் வித்தியாசத்தில் எஸ்பி சண்முகநாதனை வெற்றி பெற்றார். அப்பொழுது நாம் தமிழர் கட்சி சுப்பையா பாண்டியன் அவங்க ஒரு 12,000 கிட்டத்தட்ட 7-8% வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்பொழுது அமமுக தனியாக போட்டியிட்டது. ஏரல் ரமேஷ் அப்படிங்கிறவர் போட்டியிட்டார். அவர் ஒரு 10,000 வாக்குகளை வாங்கியிருக்கிறாரு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. 2016 எஸ்பி சண்முகநாதன் அதிமுக இங்கு வெற்றி பெற்றார். அவர் அப்பொழுது காங்கிரஸின் ராணி வெங்கடேசனை வெற்றி பெற்றார் அப்படிங்கிறத பார்க்குறோம். 2011 எஸ்பி சண்முகநாதன் அப்பொழுது சுடலையாண்டி காங்கிரஸை வெற்றி பெற்றார். 2006 செல்வராஜ் காங்கிரஸ். அப்படின்னா என்னன்னா, இந்த தூத்துக்குடியை பொறுத்தளவு காங்கிரஸ் சற்று வலுவாக இருக்கிறது. அதனால்தான் இந்த முறையும் திமுக காங்கிரஸுக்கு இந்த தொகுதியை ஒதுக்கி இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதிமுக சார்பாக அதே எஸ்பி சண்முகநாதன், நாம் தமிழர் கட்சி சார்பாக சண்முக சுந்தரம், டிவிகே சார்பாக விஜி சரவணன் ஆகியோர் போட்டி போடுகிறாங்க. இதை தான் இந்த ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதியோட ப்ரொஃபைல். தற்போது களம் யாருக்கு சாதகமாக இருக்கிறது அப்படிங்கிறத நமது செய்தியாளர் பாலசுப்ரமணியம் அவர்களிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் அண்ணா. வணக்கம்ண்ணா. ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு நீங்க எந்தெந்த பகுதியில் கள ஆய்வு செஞ்சீங்க? ஸ்ரீவைகுண்டம்ங்கிறதுல ஸ்ரீவைகுண்டம், ஆழ்வார் திருநகரி, தாளமுத்து நகர், ஏரல், நாசரைத், சாயர்புரம், கருங்குளம், செய்துங்கநல்லூர், அதை சுத்தி சின்ன சின்ன கிராமங்கள் நிறைய இருக்கு. புதுக்குடியை சுத்தி ஃபுல்லா சின்ன சின்ன காலனிகள் நிறைய இருக்கு. ஏரல் இதெல்லாம் சாத்தான்குளம் இதுல தானே வருது? ஆமாண்ணா, சாத்தான்குளம் வரும். ஏரல், சாத்தான்குளம் இதெல்லாம் இதில் தான் வருது. நீங்கள் பல்வேறு பகுதியில் கள ஆய்வு செய்திருக்கீங்க. இங்கே எந்தெந்த சமூகம் எந்தெந்த பகுதியில் அடர்த்தியாக இருக்கிறாங்க? ஸ்ரீவைகுண்டம், ஆழ்வார் திருநகரி, தாளமுத்து நகர்னு பார்த்தாச்சுன்னா கிறிஸ்டின் நாடார், முஸ்லீம் இவங்க தான் அதிகமாக இருக்காங்க இந்த இடத்துல. ஏரல், நாசரேத், சாயர்புரம்னு பார்த்தாச்சுன்னா கிறிஸ்டின் நாடார், பறையர் சமுதாயத்தினர் இருக்காங்க. அந்த சைடு ஃபுல்லாமே சர்ச் அதிகமாக இருக்கு. அந்த இதில் சின்ன சின்ன இந்த நலத்திட்டங்கள் செய்கிற மாதிரி தான் அந்த ஏரியா ஃபுல்லாமே பண்றாங்க. நாசரேத்து இந்த மாதிரி இதில் கருங்குளம், செய்துங்கநல்லூர் அதை சுற்றி சின்ன சின்ன கிராமங்கள் இருக்கு. அதுல ஃபுல்லாமே தேவர், கோனார், பிள்ளைவாள் இருக்காங்க. புதுக்குடிங்கிறத எடுத்த பார்த்தாச்சு அப்படின்னா அதை சுற்றி ஃபுல்லாமே காலனி வீடுகள் தான். தேவேந்திர வேளாளரும் அருந்ததிகள் கொஞ்சம் பேர் இருக்காங்க. கருங்குளம் எடுத்தாச்சுன்னா தேவர் இருக்காங்க, தேவர் சமுதாயம் இருக்காங்க. அதில் ஸ்ரீவைகுண்டம் டவுன், ஏரல் இதில் பார்த்தாச்சுன்னா கிறிஸ்டின் தான் இருக்காங்க அந்த இடத்துல அதிகமாக இருக்கிறதுல. சாத்தான்குளம்னா ஆனால் சாத்தான்குளத்தில் தேவேந்திர வேளாளர் இருக்காங்க, தேவர் சமுதாயம் இருக்காங்க. நாடார், கிறிஸ்துவ நாடார்கள், நாடார் கிறிஸ்டின் நாடார் பரவலாக இருக்காங்கண்ணா. ஸ்ரீவைகுண்டம் எடுத்தாச்சுனாலே கிறிஸ்டின் நாடார் தான் அதிகம். 50% நாடார் இருக்காங்க. அப்படிங்கும்போது எல்லா இடத்துலையுமே நாடாருடைய இது கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்றம் ஃபுல்லாமே முஸ்லிம்கள், கிறிஸ்துவர்கள், நாடார் அப்படின்னாலே நாடார் 50% இருக்காங்க ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்றத்துல. கிறிஸ்டின் மட்டுமே ஒரு 16% வந்துடுவாங்க. அதுல தேவேந்திர வேளாளர்னா 15% இருக்காங்க. முக்குளத்தோர் ஒரு 10% இருக்காங்க. முஸ்லீம் ஒரு 5% இருக்காங்க. பிள்ளைமார் ஒரு 3% இருக்காங்க. ஐயர் 1% இருக்காங்க. பறையர் சமுதாயத்தினர் 5% இருக்காங்க. அருந்ததியர் 2%. பல்வேறு சமூகங்கள் சொன்னீங்க. இவங்கெல்லாம் எந்தெந்த கட்சிக்கு ஆதரவாக இருக்கிறாங்க? நாடார், கிறிஸ்டின், முஸ்லீம் இவங்க பார்த்தாச்சுன்னா திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் தான் ஆதரவு சொல்றாங்க அதிகமான. அது மாதிரி பறையர் சமுதாயத்துக்காரங்களும் திமுகவை தான் சொல்றாங்க. அதுல கிறிஸ்டின் நிறைய இருக்காங்க. அதுல இந்து நாடாரும் திமுகவுக்கு தான் ஃபேவரா இருக்காங்க. நாங்க அதே மாதிரி தேவர் சமுதாயம் எடுத்துக்கிட்டாச்சுன்னா அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் தான் ஆதரவு தெரிவிக்காங்க. தேவர் சமுதாயம், கோனார் சமுதாயம், பிள்ளைவாள் சமுதாயம் எடுத்துக்கிட்டாச்சுன்னா அதிமுக மெஜாரிட்டி, அதிமுக அதே மாதிரி பிஜேபிக்கும் சொல்றாங்க. புதுக்குடி ஏரியா அந்த சின்ன சின்ன கிராமங்கள் பார்த்தாச்சு அப்படின்னா தேவேந்திர வேளாளர்கள் தான். அதுல மெஜாரிட்டி பிஜேபிக்கு தான் ஆதரவு கொடுக்காங்க.
ஒரு 5% வேணா அவங்க அதுல இருந்து திமுகவுக்கு ஆதரவு சொல்றாங்க. கிறிஸ்டின் கிராமங்கள்னு பார்த்தாச்சுன்னா இந்த ஏரல் இந்த மாதிரி இதுல பார்த்தாச்சு அப்படின்னா திமுகவுக்கு தான் அதிகமான ஆதரவு இருக்கு. கருங்குளம் ஏரியா ஃபுல்லாமே அதிமுகவுக்கு தான் ஆதரவா இருக்கு. தேவர் சமுதாயம் பார்க்கும்போது அதிமுக. அங்க வந்து வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடியதே வந்து இடத்துல வந்து யார் இருக்குன்னா பட்டியலின சமுதாயத்தினர் மட்டும்தான் அங்க வெற்றி தோல்வியை நிர்ணயிக்காங்க. மிச்சம் எல்லாருமே வந்து திமுகனா திமுக தான், அதிமுகனா அதிமுக, அதுல மாற்றி போட மாட்டாங்க. ஆனா பட்டியலின சமுதாயத்துக்காக வந்து நிலைப்பாடு வந்து அவங்களுக்கு நிலையா இல்லை. ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் மாறுபடுது. ஒண்ணு அதிமுக இருக்காங்க, திமுக வராங்க. அப்படிங்கும்போது அந்த இதுலதான் நமக்கு என்ன ஆகுதுன்னா அப்படின்னா காங்கிரஸும் அதிமுகவும் மாத்தி மாத்தி வந்துகிட்டு இருக்கு. ஸ்ரீவைகுண்டம் பொறுத்தளவு காங்கிரஸ் தான் அங்க எப்பவுமே நிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா ஆதரிக்கிறது திமுக தான் ஆதரிக்காங்க, காங்கிரஸ் ஆதரிக்கிற மாதிரி சொல்லல. கூட்டணியா இருக்கிறதுனால தான் நாங்க வந்து காங்கிரஸ்க்கு போடுறோம், திமுக கூட்டணிங்கிறதா அவங்க வாயில இருந்து வெளியே வர்றது. இந்த பகுதியில வந்து டிசைடிங் ஃபேக்டரா இருக்கக்கூடியது வந்து பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கிறீங்க. இங்க வந்து விஜய்க்கு எந்த அளவுக்கு தாக்கம் இருக்கிறது? இதுல வந்து விஜய்க்கு எடுத்தாச்சு அப்படின்னா இளைஞர்கள் ஃபுல்லாமே விஜயை தான் இருக்கிறாங்க. கிறிஸ்டின் மெஜாரிட்டி கிறிஸ்டின் ஃபுல்லாமே முதல் தலைமுறை ஓட்டு ஃபுல்லாமே விஜய்க்கு தான் விழும். அதுல வந்து காங்கிரஸும் திமுக எடுத்தாச்சுன்னா ஒரு 45% ஓட்டு இருக்குங்கண்ணா. காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் ஒரு 45% ஓட்டு இருக்கு. அதிமுகவுக்கு இதுக்கு முன்னாடி 36% இருந்தது. ஆனா இப்போ வந்து அது வந்து கொஞ்சம் விஜய்க்கு மாறி இருக்கு. அதிமுக இருந்தா விஜய் கொஞ்சம் போயிருக்காங்க. டிடிவிக்கு மட்டுமே ஒரு 6% ஓட்டு இருந்துச்சு. இப்போ அதுல வந்து ஸ்ரீவைகுண்டத்துல வந்து சுரேஷ் அப்படிங்கிறவர் வந்து தேவர் சமுதாயத்துல சிறுவை சுரேஷ்னு சொல்லுவாங்க. இப்போ அவரு சசிகலா அம்மாவோட கூட்டணி எடுக்கிறதுனால அந்த ஒரு ஓட்டுகள் பிரியுமா, டிடிவிக்கு பாதிப்பு வருவாங்கிறது அங்க கொஞ்சம் இதா இருக்கு. நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும் ஒரு 8% ஓட்டு இருக்கு. பாஜக எடுத்துக்கிட்டீங்கன்னா 1991 7% ஓட்டு வாங்கியிருக்கு ஸ்ரீவைகுண்டம் தொகுதி. அதுக்கடுத்து 2011 ஒரு 3% ஓட்டு வாங்கியிருக்கு. இப்போ பிஜேபிக்குன்னு தனிப்பட்ட முறையில ஒரு ஓட்டு வாங்கி பார்த்தோம் அப்படின்னா 15% பிஜேபிக்கு மட்டுமே அங்க ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில ஓட்டு இருக்கு. 2026 பிஜேபிக்கு கிட்டத்தட்ட 15% வரைக்கும் வாக்கு சதவீதம் உயர்வதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறீங்க. எதன் அடிப்படையில இப்படி சொல்றீங்க? எந்த அளவிற்கு அங்க வேலை நடந்திருக்குது? எப்படி உங்களால அனுமானிக்க முடிஞ்சது? அங்க உள்ள மாவட்ட தலைவர் சித்ரகாந்தன் அவங்க வந்து களத்துல வந்து பூத் லெவல்ல இறங்கி வேலை பார்த்திருக்காப்புல. நம்ம எந்த ஏரியாவுக்கு போனாலும் பாஜகவுடைய செயல்பாடை பத்தி ரொம்ப இதா சொல்றாங்க. அங்க நலத்திட்டங்கள் வந்தது, பாஜகவுடைய திட்டங்கள் என்னென்ன இருந்துச்சு, மத்திய அரசோட திட்டங்கள் என்னென்ன இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே அங்க உள்ள குக்கிராமங்கள்ல எல்லாருக்குமே தெரியப்படுத்திருக்கிறது பாஜக. அப்படி இது பண்ணும்போது அவங்க வந்து 10 பேர்கிட்ட விசாரிக்கணும்னா ஒரு 7 பேரு நான் பாஜகவுக்கு ஆதரவு கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு இதை சொல்றாங்க. அப்படிங்கிற 10க்கு 7 வரும்போது நமக்கு 3 பேர் தான் மனநிலை மாத்தி சொல்றாங்க. பாஜக பத்தி ரொம்ப இதா சொல்லல. 7% அதுல பாஜக சொல்றதுனால நம்ம ஓட்டு வங்கி கண்டிப்பான முறையில ஒவ்வொரு இடத்துலையும் நமக்கு அந்த ஓட்டு பாஜகவுக்கு விழும் அப்படிங்கிற எண்ணங்கள் அப்படின்னு நீங்க அனுமானிக்கிறீங்க. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, இங்க வந்து காங்கிரஸ் திமுக இவங்களுக்கு ஆல்ரெடியே வந்து ஒரு 45% வாக்கு இருக்குது. 36% அதிமுகவுக்கு இருந்தது, அது இப்பொழுது குறைந்திருக்கு அப்படிங்கிறீங்க. ஆனால் இப்பொழுது பாஜகவிற்கு ஒரு 15% வரைக்கும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கும் பொழுது இப்போ கூட்டணியில் பாஜகவும் திமுக இப்பொழுது கூட்டணியில் பாஜகவும் அதிமுகவும் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பகுதியில் ஃபைட்டு எப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது? அதில் வந்து பார்க்கும்போதுங்கன்னா 50-50 தானே இருக்கும். அதாவது இழுபறியில தான் வந்து இந்த இடத்துல வந்து ஸ்ரீவைகுண்டம் தொகுதியை பொறுத்தவரை சட்டமன்றத்தை படிக்க முடியும். அதாவது பாஜகவுடைய ஓட்டு வங்கி ஏறுது, அதிமுகவுடைய ஓட்டு வங்கி இறங்குது. அதுல தேவர் சமுதாயத்துடைய ஓட்டு வங்கி வந்து நியூட்ரலா இருக்கு. அமமுக உள்ள வந்தாலுமே தேவர் சமுதாயத்தை வந்து சரியான முறையில வந்து இந்த என்டிஏ கூட்டணி வந்து அனுசரிச்சு கொண்டு போகல அப்படிங்கிறது தேவர் சமுதாயத்தோட ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. அது அமமுகவுக்கு தான் விழும். ஆனா மனநிலை வந்து இன்னும் எங்களை வந்து சரியான இதுல எங்களை அவங்க வந்து இது பண்ணி பார்க்க மாட்டுக்காங்க. அப்படிங்கும்போது ஒரு 6% ஓட்டு அதுல நமக்கு நியூட்ரலா தான் இருக்கு. அது இப்ப சிறுவை சுரேஷ் தேவர் வந்து அவர் என்ன நிலைப்பாடுல வாரார் அப்படிங்கிறத பார்த்து தான் அது கொஞ்சம் மாற்றங்கள் வருங்கிற மாதிரி ஸ்ரீவைகுண்டம் தொகுதி இருக்கிறதுனால 50க்கு 50 தான். காங்கிரஸுக்கு ஒரு 50%, அந்த நம்ம இதுல கூட்டணி எல்லாம் சேர்ந்தாச்சுன்னா ஒரு 50% தான் அதிமுகவுக்கு இருக்கும்.
இன்னொன்று பெரிய குற்றச்சாட்டா சொல்றது என்ன சொல்றாங்கன்னா, காங்கிரஸ்ல உள்ள அமிர்தராஜ் எம்எல்ஏ அவங்க வந்து எப்படின்னா சென்னையில இருக்காங்க. ம் அதனால வந்து அவர் வந்து இந்த சென்னையிலையும் ஃபாரின்லையும் தான் மேக்சிமம் இருக்காப்புல ஒழிய தொகுதி பக்கமே வரமாட்டுக்காரு அப்படிங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டை கொண்டு வராங்க. ஆனா அவர் இல்லாட்டாலும் தொகுதி வேலை நடக்கு அப்படிங்கிறதுனால அவர் வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுல தான் மக்கள் கொஞ்சம் பேசுறாங்க. ஏன்னா அவர் இங்க வராம இருந்தாலுமே அவரோட வேலைகள் வந்து இங்க நடந்துகிட்டு தான் இருக்கு. காங்கிரஸ் அவர் இருந்தாலுமே திமுகவுடைய கூட்டணிங்கிறதுனால நாங்க வந்து கண்டிப்பா அவருக்கு போடுவோம். ஆனா அவர் வராதது இங்க இந்த ஏரியாவுக்குள்ளேயே நாங்க அவரை பார்த்தது கிடையாது, வரமாட்டாரு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரினும் சென்னையில தான் இருக்காரு அப்படிங்கிறது பெரிய குற்றச்சாட்டா திமுக காரங்களும் சொல்றாங்க, காங்கிரஸ்காரங்களும் பர்டிகுலரா சொல்றாங்க. ஆனாலும் அவருடைய செயல்பாடு இங்க நல்லா இருக்கு அப்படின்னு மக்கள் மனநிலை இருக்கு. பொதுவா சொல்றது என்ன சொல்றாங்கன்னா, அவர் வராட்டாலும் இங்க வந்து வேலை நடக்கும், அதனால எங்களுக்கு வந்து திருப்பியும் வந்து அமிர்தராஜ் வந்தாலே, ஊர்வசி அமிர்தராஜ் வந்தாலே எங்களுக்கு நல்லா தான் இருக்குங்கிற மாதிரி களத்துல சொல்றாங்க. இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு பெண்கள் என்ன நினைக்கிறாங்க? திமுக செயல்படுத்திய திட்டங்களை எப்படி பாக்குறாங்க? அங்க வந்து விடியல் பயணம் அதை பத்தி வந்து மக்கள் மத்தியில ரொம்ப வரவேற்பு இருக்கு. ஏன்னா எல்லாமே குக்கிராமங்கள் போறதுனால பஸ் எங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு இதுல சொல்றாங்க. அதுபோக கோயில்கள் அங்க வந்து அதிகமா இருக்கு. தென் திருப்பதி கோயில் வந்து ஸ்ரீவைகுண்டத்துல தான் ஆரம்பிக்கிறதுனால அந்த இடத்த பொறுத்தளவு ஒரு சுற்றுலா தலமா கொண்டு வரணும் அப்படிங்கிறது, அந்த கோயிலை முன்னிலைப்படுத்தி இந்த இடத்துல சுற்றுலா தலம் கொண்டு வரணும். அங்க வந்து நம்ம தாமிரபரணி அந்த ஆறு போது அந்த அணைக்கட்டு இருக்கிறதுனால அந்த அணைக்கட்டை நல்ல பெரிய அளவுல தூர்வாரி செஞ்சு அதுல ஒரு படகு போக்குவரத்து மாதிரி ரெடி பண்ணி கொடுத்து ஒரு சுற்றுலா தலங்களை கொண்டு வரணும்னு சொல்லி கனிமொழி அம்மாவுக்கும் ஒரு கோரிக்கை கொடுத்துருந்துருக்காங்க. அதே மாதிரி கீதா ஜீவன் அம்மாவுக்கும் கொடுத்துருந்துருக்காங்க. அமைச்சராக இருக்கிறதுனால அவங்களுக்கும் சொல்லியிருந்திருக்காங்க. இவர் அமிர்தராஜ்ட்டையும் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்த டைம் கண்டிப்பா வந்து நாங்க பண்ணித்தரோம் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை கொடுத்துருக்காங்க, வாக்குறுதி கொடுத்துருக்காங்களாம். ஆனா இது வரைக்கும் அந்த இடத்துல இவங்க சொன்ன கோரிக்கைக்கு எந்த ஒரு வேலையும் நாங்க நடக்கல. அது ஒரு குற்றச்சாட்டா சொல்றாங்க. நாங்க இது வரைக்கும் கேட்டிருக்கோம், ஆனா எங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே அவங்க செஞ்சு தரல அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி பஸ் வசதி பார்த்தாச்சு அப்படின்னா ஸ்ரீவைகுண்டத்துக்குள்ள மெயினா வந்து அந்த ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்றம்னா ஸ்ரீவைகுண்டம் அந்த டவுன் தான் அந்த மெயினான இடம். அந்த இடத்துக்குள்ள உள்ள வந்து எந்த பஸ்ஸுமே வரமாட்டுக்கு அப்படிங்கறது பெரிய கோரிக்கையா கொண்டு போயிருந்திருக்காங்க. அத வந்து திமுக அரசு வந்து முன்னின்று பார்த்து எல்லா பஸ்ஸுமே உள்ள வந்து போற மாதிரி செஞ்சு கொடுத்தது அதை பெருமையா எல்லாருமே சொல்றாங்க. அதுல உடன்பாடு வந்து தொடர் போராட்டங்கள் பண்ணது பாஜக, ஸ்டிக்கர் ஒட்டினது திமுக அப்படிங்கிறது அங்க உள்ள மக்களுடைய நிலைப்பாடு. நாங்க ஏன்னா அந்த பாஜக வந்து தொடர் போராட்டங்கள் பண்ணி கைதாகி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனா கடைசி வந்து கலெக்டர் ஆர்டர் கொடுக்கும்போது வந்து திமுக தான் பண்ணி கொடுத்த மாதிரி அங்க வந்து பிம்பம் ஆயிருக்கு. அதனால திமுக தான் செஞ்சிருக்குங்கிறத கொண்டு வர மாதிரி கொண்டு வராங்க. இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை நிறைய கோயில்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். குறிப்பாக நீங்க தென் திருப்பேரை கோயில பத்திலாம் சொன்னீங்க. அந்த தென் திருப்பேரை கோயில்ல இடத்தை ஆக்கிரமிச்சு புதுசா ஒரு கட்டடங்களை எல்லாம் கட்ட இருந்தாங்க. அதற்காக இந்து முன்னணி, பாஜகவினர் மிக பெரிய அளவில போராட்டத்தை எல்லாம் முன்னெடுத்தாங்கன்னு பாக்குறோம். இந்த HRNC கோயில் இந்த பிரச்சனைகள்லாம் அங்க இருக்கிறத அந்த மக்கள் எப்படி பாக்குறாங்க? ஆன்மீக அன்பர்கள் எப்படி பாக்குறாங்க? இப்போ அந்த கோயில் நிலங்கள் இதுல பண்ணி பார்க்கும்போது இந்த இதுக்கு இல்லாம இந்து முன்னணியும் பாஜகவும் தொடர் போராட்டங்கள் பண்ணி அந்த மாதிரி கோயில் இடங்கள்ல கட்டடங்கள் வர்றது செய்யறது எல்லாமே தடுக்கப்பட்டிருக்கு. அப்படி அந்த கோயிலுக்கு வர்றதுல இந்து உள்ளவங்க எல்லாருமே வந்து பாஜக தான் இதுக்கு வந்து ரொம்ப இந்த கோயிலை காப்பாத்திருக்கிறது. ஏன்னா இந்த ஸ்ரீவைகுண்டம்னு எடுத்தாச்சுன்னா முதல் ஸ்தலம் அப்படி இந்த ஸ்தலத்துக்கு உள்ள பேரை நமக்கு வந்து அழிக்க பார்க்காங்க அப்படிங்கிறதுல இருக்கிறதுனால இந்துக்களுக்கு உடைய ஓட்டுகள் பாஜகவுக்கு அந்த இதனாலே ஓட்டு வங்கி நம்ம கொஞ்சம் ஏறுது. 2023 வந்து தாமிரபரணி ஆத்துல வந்து மிகப்பெரிய வெள்ளம் வருது. திடீர்னு வெள்ளமானதுனால அந்த வெள்ளத்து அந்த கரையோரங்கள் இருக்க வீடுகள் ஃபுல்லாமே சேதமடையுது. எல்லாம் அடித்துட்டு போகுது. நிறைய வீடுகள் தரமட்டமாகுது. அப்ப அந்த டயத்துல வந்து பாஜகவுடைய நிர்வாகிகள் ஃபுல்லாமே அங்க வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அப்போ எங்களுக்கு வந்து சாப்பாடு வசதி கிடையாது, தங்க இடம் இல்லை, அந்த மாதிரி இதுல வந்து முதல்ல எங்களுக்கு பாஜக ரொம்ப இதா வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அதுல காங்கிரஸ் எல்லாம் எனக்கு வந்து எந்த சப்போர்ட்டுமே இல்லை அப்படிங்கிறது பெரிய குற்றச்சாட்டு இருக்கு. இன்னும் வீடுகள் கட்டி கொடுக்கறதெல்லாம் வந்து எங்களுக்கு கட்டித்தரேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துட்டு போனாங்க திமுகல. இது வரைக்கும் எங்களுக்கு வந்து வீடுகள் எதுவுமே கட்டித்தரல அப்படிங்கிறது பெரிய குற்றச்சாட்டா சொல்றாங்க. இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு 50-50 சான்ஸ் காங்கிரஸுக்கு அதிமுக கூட்டணிக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது
தாவேகாவும் நாம் தமிழர் கட்சியும் எந்த அளவுக்கு இங்க ஓட்டுகளை பிரிக்கிறாங்க, அந்த ஓட்டுகள் எங்கிருந்து அதிக அளவு பிரியுது? அதுல வந்து அதிமுக ஓட்டு தான் வந்து நமக்கு வந்து விஜய்க்கு போற மாதிரி இருக்கு. அப்படிங்கும்போது ஒரு 5% ஓட்டு தான் வந்து ஸ்ரீவைகுண்டம் தொகுதியை பொறுத்தவரை விஜய் ஓட்டு வாங்குவாப்புல. அது அதிமுகவுக்கு தான் பாதிக்கும். அதுல வந்து பெரிய லெவல்ல விஜய்க்கு அங்க வாய்ப்புகள் இல்லை. நாம் தமிழர் நாம் தமிழர் கட்சி ஆல்ரெடி வந்து 8% வாங்கியிருக்கு. அவர் வந்து சுப்பையா அப்படிங்கிறவர் வந்து 12,700 ஓட்டு வாங்கியிருக்காப்ல. அப்படிங்கும்போது இந்த ஓட்டம் வந்து ஒரு 3% வந்து இளைய தலைமுறை ஓட்டுகள் வந்து 3% வந்து நாம் தமிழர் கட்சிக்கு விடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. 11% இந்த ஓட்டம் வந்து நாம் தமிழர் கட்சி அங்க வாங்கும். நாம் தமிழர் கட்சியுடைய வாக்கு யாரை வந்து பாதிக்கும்? நாம் தமிழர் கட்சி வாக்கு வந்து அதிமுக தான் பாதிக்கும். அதுவும் திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் எந்த பாதிப்புமே ஸ்ரீவைகுண்டம் தொகுதியை பொறுத்தளவு இல்லை. ஸ்ரீவைகுண்டம் தொகுதியை பொறுத்தளவு அதிமுக ஓட்டு வங்கி வந்து ஸ்பிளிட் ஆகுது. ஸ்பிளிட் ஆகி கொஞ்சம் ஒரு நாம் தமிழர் கட்சிக்கும் விஜய்க்கும் வந்து பிரியுது. பட்டியலினத்தில் ஒரு ஓட்டு வங்கி மாற்றம் இருந்து அதிமுக விழுந்தது என்றால் கண்டிப்பான முறையில் அங்க அதிமுக வெற்றி பெறும். அதே பட்டியலினத்தில் ஓட்டு வங்கி வந்து காங்கிரஸுக்கு போனது என்றால், கூட்டணி திமுகவோட கூட்டணி காங்கிரஸுக்கு போறது என்றால் அங்க திமுக தான் வெற்றி பெறும். இன்னொன்னு அந்த குக்கிராமங்கள்ல பார்த்தாச்சு அப்படின்னா அந்த சின்ன சின்ன காலனிகளுக்கு சொன்ன பாத்தீங்களா, அந்த புதுப்பட்டி ஏரியா பத்தி அந்த ஏரியாவில் ஃபுல்லாமே சின்ன சின்ன காலனிகள் இருக்கு. அதுல தேவேந்திர குல வேளாளரும் அருந்ததியும் இருக்காங்க. அங்க வந்து ஓட்டு வங்கி என்ன சொல்றாங்க அப்படின்னா, அங்க உள்ள எங்களுடைய ஊர் தலைவர்கள் என்ன சொல்றாங்களோ அதைத்தான் நாங்க போடுவோம். இப்போதைக்கு வந்து நாங்க யாருக்கும் வாக்கு யாருக்குங்கிறத நாங்க சொல்ல மாட்டோம். இது வரைக்கும் நாங்க மாத்தி மாத்தி தான் போட்டிருக்கோம். ஒரு டைம் காங்கிரஸ் போட்டிருக்கோம், ஒரு டைம் அதிமுக போட்டிருக்கோம். ஆனா மாத்தி மாத்தி தான் வர வைப்போம் அப்படிங்காங்க. எஸ்பி சண்முகநாதன் அவங்களுடைய செயல்பாடை பத்தி சொல்லும் போது செயல்பாடு நல்லா இருக்கும். இங்க ஸ்ரீவைகுண்டம் தொகுதியை சேர்ந்தவர், அதனால எங்களுக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது தான் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்துல இருந்து சொல்றது. ஆனா ஓட்டு வங்கியா நாங்க போடுவோமாங்கிறத வந்து எங்க குழு தலைவர் சொல்றது மட்டும்தான் நாங்க ஏத்துக்குவோங்கிற மாதிரி கொண்டு வராங்க. அமிர்தராஜ் அப்படிங்கிறது வந்து அவருடைய செயல்பாடை பத்தி சொல்றதா இருந்தா, சென்னையில இருக்காரு, ஃபாரின்ல இருக்காரு. ஆனா எங்க தொகுதிக்கு வந்தார் அப்படின்னா எங்க இடத்துக்கு எங்களுடைய வீட்டுக்கும் வந்து நின்று எங்களை வந்து எங்களா வந்து அவர் வந்து எங்ககிட்ட பழகுவாரு. ஆனா அந்த பழக்கம் வந்து எஸ்பி சண்முகநாதன் அவங்ககிட்ட இல்லை. அவர் வந்து கார் கண்ணாடியை கூட இறக்கி விட மாட்டாப்புல. எங்க ஏரியா கூடி தான் போவாரு, எங்க வீட்டை தாண்டி போவாரு. எங்க இடத்துல ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் இருக்குன்னா கூட கொஞ்சம் கூட நின்று கண்ணாடியை கூட இறக்கி பார்க்காத மாதிரி போவாப்புல. இருந்தாலும் தேடி போய் நாங்க வந்து குறைகளை சொன்னோம் அப்படின்னா உடனே செஞ்சு கொடுப்பாப்புல அப்படிங்கிற சொல்றாங்க. ஆனா அதுல வந்து அமிர்தராஜ் வந்து எதுனாலும் சரி இங்க வரமாட்டாரு. வந்தார் அப்படின்னா இந்த இடத்த விட்டு போகாத அளவுக்கு மக்கள் மனநிலையே நின்று வேலை பார்த்து கொடுத்துட்டு போவாரு. இதுல வந்து பாஜகல வந்து இன்னொரு விஷயம் இருக்கு. என்னன்னா, முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவங்க வந்து செயல்பாடு வந்து பிடிச்சு ரொம்ப பேரு கட்சிக்குள்ள வந்திருக்காங்க. இந்த 7% ஓட்டு வந்து 15% மாறினதுக்கு காரணமே வந்து அண்ணாமலை செயல்பாடு தான். ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில ஓட்டு வங்கி மாறி இருக்கிறது. அந்த மாவட்டத்துல சித்ரகாந்தன் என்னதான் செயல்பட்டாலும் அண்ணாமலையோட பிடித்தத்துல வந்து நிறைய பேர் வந்து அந்த கட்சிக்குள்ள சேர்ந்திருக்காங்க. ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில பாஜக நிர்வாகிகள் நிறைய இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கு. இப்போ வந்து அண்ணாமலைக்கு வந்து அவங்க தகுந்த அவருக்கு சிறந்த இது எதுவுமே கொடுக்கல அப்படிங்கிறதுல வந்து ஒரு மனவேதனையில பாஜக உடைய உறுப்பினராக இருக்கட்டும், நிர்வாகிகளா இருக்கட்டும், ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில உங்களுடைய மனக்குமுறலை சொல்றாங்க. அது வந்து ஓட்டு வங்கியை பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிற மாதிரி தான் அவங்களுடைய சொல்லே தெரியுது. அது அப்படி பாதிச்சிச்சு அப்படின்னா அந்த ஓட்டு வங்கியுமே வந்து காங்கிரஸுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அண்ணாமலைக்கு இப்படி பண்ணியிருக்கிறதுனால நம்ம ஓட்டை மாத்தி போடணும், இங்க நம்ம இவ்வளவு தூரம் வேலை பார்த்து எங்களுக்கு வந்து இங்க வந்து சிறந்த இது இல்லை அப்படிங்கிற மாதிரியும் ஒரு மனக்குமுறல் அவங்க சொல்றாங்க. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதியுடைய கள ஆய்வு தான் இவ்வளவு நேரம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பகுதியில இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏ ஊர்வசி அமிர்தராஜ் மீது அந்த பகுதி மக்களுக்கு பெரிய அளவு அதிருப்தி இல்லை. அவர் வெளிநாடுகளில் சுற்றுகிறார், சென்னையில தான் இருக்கிறார் அப்படின்னு இருந்தா கூட இந்த தொகுதிக்கு தேவையானதை சரியான நேரத்தில் எங்களுக்கு செய்து கொடுத்துட்றாரு. அது மட்டும் இல்லாமல் இங்கே கூடிய பட்டியல் சமூக மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளெலாம் அவர் வந்தார்னா அந்த மக்களோடு மிகவும் சகஜமாக பழகுகிறார். அதே போல சண்முகநாதன் அதிமுக சார்பாக இங்கே போட்டியிடக்கூடியவர், அவரும் நல்ல மனிதர் தான். அவர்கிட்ட எந்த உதவின்னு நம்ம கேட்டானா அவங்க செய்வாங்க. ஆனால் எந்த பகுதிகளுக்கெல்லாம் வந்தார்னா அவர் கார் கண்ணாடியை கூட எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது மாதிரி அவர் இறக்க மாட்டார். அவர் பாட்டும் உட்கார்ந்த இடத்துல தான் பேசிகிட்டு இருப்பார். அந்த வகையில் எங்களுக்கு ஊர்வசி அமிர்தராஜ் வந்து ரொம்ப சகஜமான ஒரு ஆள் அப்படின்னு அந்த பகுதி மக்கள் சொல்கிறாங்க. வேறு எந்த தொகுதியிலையும் நம்ம இதுவரை பார்க்காத ஒரு கலாய்வில் நமக்கு கிடைத்த தகவல் என்னென்னா,
இங்கு பாஜகவிற்கு ஒரு 15% வாக்கு இருக்கு. 2011 விட கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியாக வந்து 2026ல் 15% வாக்குகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு காரணம் 2 சொல்றாங்க. ஒன்று வந்து சித்ராங்கதன் அப்படிங்கிற மாவட்ட தலைவர், அவர் மத்திய அரசுடைய திட்டங்கள் எல்லா பகுதியிலையும் கொண்டு சேர்த்திருக்கிறார். பல போராட்டங்களை முன்னின்று நடத்தியிருக்கிறார். இங்கு பாத யாத்திரையாக வந்த அண்ணாமலை மீது அபரிமிதமான ஒரு அன்பு இருந்து பல இளைஞர்கள் புதிதாக பாஜகவில் சேர்ந்தாங்க. பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள்லாம் பல பேர் சேர்ந்தாங்க. எல்லா சமுதாயத்திலிருந்து வந்து சேர்ந்தாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்ததாக என்ன சொல்றாங்கன்னா, இங்கே ஒரு சிக்கல் ஒன்று இப்போ புதுசாக வந்திருக்கு. என்னன்னா, இங்கே அமமுகவிற்கு ஒரு நல்ல ஒரு வாக்கு சதவீதம் இருக்கிறது. அப்பொழுது சிறுவை சுரேஷ் அப்படிங்கிறவர் இங்கே ஒரு இன்ஃப்ளூயன்சிங் லீடர். அவர் டிடிவி தினகரன் கட்சியிலே இருந்தார். இப்பொழுது அவர் சசிகலா அவங்களுடைய அமைப்பில் அவர் சேர்ந்திருக்கிறாரு. அவர் தேர்தல் காலத்தில் இவர் எப்படிப்பட்ட நிலைப்பாடை எடுப்பார் அப்படிங்கிறது தெரியல. அவருடைய நிலைப்பாடை ஒட்டித்தான் அந்த சமூக மக்களும் வாக்களிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. அதை விட முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு முறையும் இங்க இருக்கக்கூடிய பட்டியல் சமூகம் அவங்க தான் டிசைடிங் ஃபேக்டரா இருக்காங்க. ஒவ்வொரு தேர்தலின் போதும் ஒரு விதமாக அவங்க வாக்கு போடுவாங்க. ஒரு முறை காங்கிரஸ்னா ஒரு முறை அதிமுகவும் போடுவாங்க. இந்த முறை அவங்க இப்போது வரை என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கோன்னு சொல்லலை. காரணம், அந்த ஊர் தலைவர்கள் தான் இதை வந்து முடிவெடுப்பாங்க அப்படின்னு. அந்த ஊர் தலைவர்களை சரி கட்ட போவது ஊர்வசி அமிர்தராஜா இல்லை எஸ்பி சண்முகநாதனா அப்படிங்கிறது ஒரு $1 மில்லியன் கேள்வி. இன்னொரு ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, கிரவுண்ட் லெவலில் பாஜகவில் வந்து அண்ணாமலை ஏதோ ஓரங்கட்டுறது மாதிரி எங்களுக்கு தெரியுது. அதனால் பாஜகவுக்கு ஓட்டு போடுறதா அதிமுகவுக்கு ஓட்டு போடுறதா? ஏன்னா அதிமுகவினர் கொடுத்த அழுத்தத்தினால தான் அண்ணாமலைக்கே இந்த சிக்கல் வந்ததாக அந்த பகுதி மக்கள் நினைக்கிறதுனால அந்த வாக்குகள் காங்கிரஸிற்கும் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது களம் சொல்கிறது. விஜய்க்கு இங்கே பெரிய அளவு தாக்கம் இல்லை. நாம் தமிழர் கட்சி 11% வாக்கு வாங்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதையெல்லாம் நாம் களத்திலே கண்ட உண்மையை சொல்கிறோம். நான் ஆரம்பத்திலே நம்ம சொல்கிறோம், உள்ளது உள்ளபடி கண்ணாடி மாதிரி அந்த தொகுதியை உங்கள் முன் நம்ம காட்டுறோம். இதில் வந்து எந்த ஒரு விருப்பு வெறுப்பும் இல்லை அப்படிங்கிறது. இப்போது வரை களம் அது காங்கிரஸ், அதாவது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கு தான் சாதகமாக இருக்கிறது. போக போக களம் எப்படி மாறப்போகிறது? நாம் சொன்ன பிரச்சனைகள் எல்லாம், சிறுவை சுரேஷ் ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனை, பாஜகவில் அந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய சோர்வு, இதையெல்லாம் சரி செய்தால் அதிமுகவிற்கும் ஒரு சின்ன எட்ஜ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஸ்ரீவைகுண்டம் தொகுதி சொல்கிறது. மீண்டும் வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.